இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து மேத்தியோட சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸ் அண்ட் வித் பொட்டேட்டோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து சப்பாத்தி மாவு தேய்ச்சி போகிறோம். ஸோ சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கணும். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் திக்காக இருக்கணும் இது தேய்க்கும் போது. கொஞ்சம் திக்காக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த லைட்டாக லைக் சப்பாத்தி மாவு வந்து எப்படி தேய்க்கிறோமோ அதே அளவு தான் வந்து தேய்ச்சிடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவா காஞ்சி பிறகு நம்ம போட்டுக்கலாம். தவா வந்து காஞ்சி பிறகு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கீ போட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஆயிலே வந்து போட்டுக்கலாம். அந்த நார்மல் ஆயிலே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகுதுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து லைட்டாக வந்து விடுற, ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பி போட்டுக்கலாம். நார்மலாக சப்பாத்தி செஞ்சுக்கும் மாதிரி தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் ஆயினே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணினேக்கலாம். ரொம்ப ஈஸியாக குவிக்காக செய்கிற மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காக வந்து செய்கிற ஹெல்த்தியாக செய்கிற ஒரு ரெசிபி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கேர்டு ஒரு எதுனா வந்து பிக்கல் எதுனா வச்சு கொடுத்துட்டா நல்லா வந்து சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களும் சரி. என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுதான் வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இது. ஸோ பராத்தா வரை டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பராத்தாவே செஞ்சால் கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ரெடி ஆகி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆலு பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆலு பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.